எந்த கோயிலில் இது வேண்டிட்டான தேவாலயத்தில் அப்படி ஒன்றும் இல்லையே. இங்கே ஏன் வரணும்னா, ஒரு டன் கார் தயாரிக்க 4,54,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இங்கே நிலத்தடி நீரை எவ்வளவெல்லாம் உறிஞ்சிக்கலான்னு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க, தடையற்ற மின்சாரம் கொடுக்குறீங்க. எங்களுக்கு வீடுகளுக்கு எரிக்க மின்சாரம் தரீங்க இல்லையோ, இந்த முதலாளிகளுக்கு தடை இல்லாமல் மின்சாரம் கொடுக்குறீங்க. அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக 8 வழி 4 வழி சாலை போட்டு கொடுக்குறீங்க. நான் சொல்கிறது நல்லா கேட்டு. இதே அமெரிக்கா ஃபோர்டுக்கு நான் வேலை செய்ய போனால் எனக்கு 2 லட்சம் கொடுக்கணும். இங்கே நிறுவனத்தை கொண்டு வந்தால், கிளை நிறுவனம் மாதிரி கொண்டு வந்தால் நான் 20,000 30,000 40,000 கொடுத்தாலே போதும். நான் ஏன்னா இங்கே அதிகப்படியான உடல் ஆற்றலோடு கல்வி தகுதியோடு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய உடல் உழைப்பை சுரண்டி, மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்கும், குறைஞ்ச உழைப்பு கிடைக்கும். அப்போ உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போக முடியும். இப்போ இந்த லாபத்தை கொண்டு போகிறான். எனக்கு அங்கே வேலை செய்யறதுனால எனக்கு சம்பளம் தான் கிடைக்குது. இப்போ சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றேன்னா வாழ்வை வளர்வேனா? என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை